9 நாள் சுபராத்திரியே. 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம். சும்பனி சும்பவதை கதை தான் படித்து, சும்பனி சும்பவதை கதை தான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம், வாணியின் கீர்த்தனைகள் பாடிடுவோம். ஆதி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம், பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 8ஆம் நாளில் 9 வயது சியாமளை அலங்காரம். திரிசிரன் சுரவதை கதை தான் படித்து, திரிசிரன் சுரவதை கதை தான் படித்து தயிரன்னம் ஊட்டிடுவோம், தலையில் கொடிமுல்லை சூட்டிடுவோம். ஆதி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம், பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபதிரை அலங்காரம். 9 கோள்கள் கும்பிடும் நாயகி, 9 கோள்கள் கும்பிடும் நாயகி, அங்கையர் கண்புமையாள், அலர்மேல் மங்கையே வந்து எமையாள். ஆதி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம், பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம், பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. வாணி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம், பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே, 9 நாள் சுபராத்திரியே, 9 நாள் சுபராத்திரியே.